வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஆட்டோ ஆன் ஆஃப் டே நைட். ஸோ இந்த லைட் எப்படி செய்கிறது அப்படி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஆட்டோமேட்டிக்காக பார்த்தீங்கன்னா இது டேயில் ஆஃப் ஆகிடும், நைட்டில் ஆன் ஆகிடும். ஸோ அந்த லைட்டை தான் நம்ம எப்படி மேக் பண்ணுறது பார்க்க போகிறோம். ஸோ அதுக்கு முன்னாடி சேனலில் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. பக்கத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு பெல் சிம்பிள் வரும், அதை கிளிக் பண்ணி ஆல் அப்படிங்கிற செலக்ட் கொடுத்தா மட்டும்தான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு அப்டேட் ஆகிட்டே இருக்கும். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு நமக்கு இது போல் ஒரு 12 வோல்ட் ரிலே நமக்கு தேவைப்படும். அடுத்தது பார்த்தோம் அப்படின்னா 547 டிரான்சிஸ்டர் ஒன்று நீங்கள் நமக்கு வேணும். ஸோ அடுத்து நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இந்த ரிலேயில் இந்த டிரான்சிஸ்டர் எடுத்து இந்த மாதிரி ரிலேயோட ரைட் சைடில் உள்ளதையும் நீங்கள் டிரான்சிஸ்டரோட லெஃப்ட் சைடையும் நீங்கள் சால்ட்ரின் வச்சுருங்க. அதாவது ரிலேவில் ரைட் சைட்லேயும் டிரான்சிஸ்டரோட லெஃப்ட் சைடையும் நீங்கள் பார்த்தீங்கன்னா பின்னையும் சால்ட்ரின் வச்சுருங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இது பார்த்தீங்கன்னா 100K ரெசிஸ்டரு. இதை பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி யூ டைப்பில் நீங்கள் பெண்ட் பண்ணிக்கங்க. அப்போ தான் நமக்கு ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கு கரெக்டாக இருக்கும். இந்த மாதிரி பெண்ட் பண்ணிக்கங்க. பெண்ட் பண்ணிவிட்டு ஸோ இதனுடைய ஒரு முனையை பார்த்தீங்க அப்படின்னா ரிலேயோட லெஃப்ட் சைடில் சால்ட்ரின் வச்சுருங்க. ஸோ இந்த மாதிரி ஃபிக்ஸ் பண்ணி விட்ருங்க. ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா அந்த ரெசிஸ்டருடைய ரைட் சைடு இன்னொரு கார்னர் இருக்கு இல்லையா, அதை பார்த்தீங்கன்னா நம்ம டிரான்சிஸ்டருடைய சென்டர் பாயிண்டில் நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணி விட்றணும். இந்த மாதிரி டிரான்சிஸ்டருடைய சென்டர் பாயிண்டில் ஃபிக்ஸ் பண்ணி விட்ருங்க. கடைசியாக நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இது பார்த்திங்கன்னா ஒரு LDR சென்சார். ஸோ இது பார்த்தோம் அப்படின்னா இதில் ஃபிக்ஸ் பண்ண போகிறோம் அப்படின்னா நம்ம டிரான்சிஸ்டருடைய சென்டர்லேயும் டிரான்சிஸ்டரோட ரைட் சைட்லேயும் இந்த ரெண்டு கம்பியும் நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணி விட்றணும். டிரான்சிஸ்டருடைய சென்டரில் ஒரு கம்பியையும் டிரான்சிஸ்டருடைய ரைட் சைடில் உள்ள கம்பிலையும் நீங்கள் இந்த மாதிரி ஃபிக்ஸ் பண்ணி விட்ருங்க. ஸோ இந்த மாதிரி ஃபிக்ஸ் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு செட் ஆகிடும் கரெக்டாக அது. ஸோ இந்த மாதிரி நீங்கள் கரெக்டாக பண்ணிக்கணும். எந்த கம்பியும் ஒரு கம்பிலையும் போய் டச் ஆகக்கூடாது. ஸோ அதுக்காக தான் உங்களுக்கு நான் க்ளோஸ்அப்பில் காமிக்கிறேன். இந்த மாதிரி கரெக்டாக இருக்கணும், இல்லைன்னா ஒர்க் ஆகாது. அதுக்கப்புறம் தான் பார்த்தீங்கன்னா இந்தமாதிரி ஒரு சாக்கெட் ஒன்று, இந்த சாக்கெட் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இந்த சாக்கெட்டோட ரெட் கலர் பின்னை ரிலேயோட லெஃப்ட் சைடில் உள்ள பின்னில் நீங்கள் சால்ட்ரின் வச்சு ஃபிக்ஸ் பண்ணி விட்ருங்க. ரிலேயோட லெஃப்ட் சைடில் ரெட் கலர் பின்னை, தென் பிளாக் கலர் ஒயர் இருக்கும். ஸோ அந்த பிளாக் கலர் ஒயரை நம்ம ரெசிஸ்டருடைய ரைட் சைடு கம்பியில் நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணி விட்டுறணும். டிரான்சிஸ்டருடைய ரைட் சைட் பின்னில் நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணி விட்டுறணும். ஸோ இது பார்த்திங்கன்னா சிம்பிள் டயக்ராம் தான். இது ஒன்றும் ஒரு பெரிய விஷயமே கிடையாது. நீங்கள் ஈஸியாக வீட்டில் செய்யலாம் இது. தென் வேலை முடிஞ்சு மீண்டும் உங்களுக்கு க்ளோஸ்அப்பில் காமிக்கிறேன். ஸோ நீங்கள் செய்யும்போது இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அதுக்காக நான் க்ளோஸ்அப்பில் காமிக்கிறேன். ஸோ அடுத்து என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா நம்ம இந்த மாதிரி ஒரு LED லைட் வித் ஹோல்டரோட நமக்கு வேணும். ஸோ அதில் ஒயரும் கனெக்ட் ஆகிருக்கணும். ஸோ அந்த ஒயரில் 2 ஒயர் இருக்கும் இல்லையா, ஸோ அந்த 2 ஒயரில் நம்ம கொஞ்சம் ஒயரை சூஸ் பண்ணிக்கணும், ரெட் அண்டு பிளாக். நான் அதுக்கு ரெட்டுக்கு பதில் நான் க்ரீன் கலர் போட்டிருக்கேன். ஸோ அதுதான் எனக்கு ரெட்டு. ஸோ ரிலேயோட மேலே பார்த்தீங்கன்னா லெஃப்ட் சைடில் நீங்கள் இந்த மாதிரி ஃபிக்ஸ் பண்ணி விட்ருங்க. ஸோ இதுதான் நமக்கு பவர் சப்ளை போகிறது. இது பார்த்தீங்கன்னா லெஃப்ட் சைடு, அதாவது இது எர்த் ஒயரு. ஸோ மைனஸ் அதை டைரெக்டாக நீங்கள் ஃப்ளக் பாயிண்டில் கனெக்ட் பண்ணிடணும். ஸோ அடிஷ்னலாக ஒயர் இதேமாரி நீங்கள் எடுத்துக்கோங்க. அடிஷ்னலாக உங்களுக்கு ஒரு ஒயர் தேவைப்படும். ஸோ அந்த ஒயரை இந்த ரிலேயோட சென்டர் பின்னு இருக்கும். இப்போ நல்லா பாருங்கள், சென்டரில் ஒரு பின் ஒன்று இருக்கா. ஸோ அந்த சென்டர் பின்னில் ஃபிக்ஸ் பண்ணி விட்ருங்க. ஸோ அதில் தான் நம்ம AC கரண்ட்டை கொடுக்க போகிறோம். அதனால் எக்காரந்த கொண்டோ 2 சைட்லையும் டச் ஆகிடக்கூடாது. டச் ஆகினா முடிஞ்சிச்சு வேலை எல்லாமே. ஸோ இந்த மாதிரி கிளியரன்ஸாக இருக்கணும். ஸோ மீண்டும் நல்லா க்ளோஸ்அப்பில் பார்த்துக்குங்க. ஸோ இது பார்த்தோம் அப்படின்னா உங்களுக்கு இந்த ஒயர் 2 ஒயர் தான் நம்ம இப்போ கனெக்ட் பண்ண போகிறோம். ஸோ அதில் இந்த 2 ஒயரை நம்ம ACயில் கனெக்ட் பண்ணணும். மீதி பார்த்திங்கன்னா ஒரு சாக்கெட் இருக்குது, அது DCயில் ஒர்க் ஆகும். அதை DCயில் கனெக்ட் பண்ணி விட்டுறணும். இப்போ நான் சுவிட்ச் பாக்ஸ் எடுத்துக்கிட்டேன். இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு பார்த்தோம் அப்படின்னா நம்ம நமக்கு இந்த மாதிரி ஒரு DC அடாப்டர், இல்லைனா உங்களுக்கு DC போர்டு எதாவது இருந்தால் பரவாயில்ல. ஸோ ஃபிக்ஸ் பண்ணிவிட்டுங்க. அதில் 12 வோல்ட் சப்ளை வரணும். ஒன்றும் இல்லை, 12 வோல்ட்டு.
இந்த சாக்கெட்டில் ஃபிக்ஸ் பண்ணி விட்ருங்க. இந்த டிசி கன்வெர்ட்டர் உங்களுக்கு ஏற்கனவே நான் வீடியோவில் போட்டிருக்கேன், இப்போ நான் செக் பண்ணி பார்த்துங்க. ஸோ இப்போ நம்ம இந்த பல்போட மைனஸ், அதாவது எர்த்து அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, அதை ஒரு ஹோல்லையும் இன்னொரு ஹோலை வந்து நான் செக் பண்ணி காமிக்கிறேன். இதில் நீங்கள் வந்து ஃபேஸ் கொடுக்கணும். ஸோ அதுக்காக தான் நான் செக் பண்ணி காமிக்கிறேன். இந்த க்ரீன் கலர் ஒயர் இருந்தியா இல்லையா, ஸோ அது ரெட் கலர் ஒயர் நான் என்கிட்ட இல்லை, அதனால் க்ரீன் கலர் யூஸ் பண்ணிட்டேன். ஸோ அந்த ஒயரில் வந்து நீங்கள் ஃபேஸை கொடுக்கணும். ஸோ அதனால தான் நான் வந்து செக் பண்ணி காமிச்சிக்கிட்டேன். நீங்கள் உள்ளே ஃபிக்ஸ் பண்ணி விட்ருங்க, சொல்லி விட்ருங்க. தென் இதை நம்ம சுவிட்சை ஆன் பண்ணிவிட்டு 2 சுவிட்சையும் ஆன் பண்ணணும். உங்களுக்கு வந்து டிசி ஒர்க் ஆகும் இது. ஸோ டிசி தான் வந்து உங்களுக்கு வந்து ரிலேவை வந்து ஆன் பண்ணிவிடும். ஏசி கரண்ட் பார்த்திங்கன்னா உங்களுக்கு உள்ளே சப்ளை போக வேண்டியது தான். ஸோ இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா வந்து இந்த சென்சார் வந்து லைட் எரிஞ்சிட்டு இருக்கிறதுனால இந்த சென்சார் வந்து ஆன் ஆகலை. இப்போ பார்த்தீங்கன்னா கிட்ட கொண்டு போகிறேன். அந்த சென்சாரை நீங்கள் வந்து மறைச்சிட்டிங்க அப்படின்னா, ஸோ இந்த மறைக்கும் போது இந்த சென்சார் வந்து இருட்டாகுது இல்லையா, ஸோ அதனால் இந்த லைட்டு வந்து பார்த்திங்கன்னா ஆன் ஆகுது. ஸோ உங்களுக்கு வந்து வாய்ஸ் அதாவது அந்த சவுண்டு கேட்கும்னு நினைக்கிறேன். என்ன சவுண்டு அப்படின்னா வந்து அதில் ரிலே வந்து உங்களுக்கு வந்து ஆட்டோமேட்டிக்காக ரிலே சவுண்டு வரும். ஸோ பாருங்கள். ஸோ ஆன் ஆகி ஆஃப் ஆகும்போது அந்த ரிலே வந்து உங்களுக்கு வந்து டச் ஆகுது. அதுதான் ஸோ ரிலேவோட வேலையை மாறி டச் ஆகும். அதுதான் சென்டர் பாயிண்ட்லேருந்து 2 பின்னுக்கு டச் ஆகும். ஸோ பார்த்தீங்கன்னா வந்து நம்ம இந்த எல்டிஆர் சென்சாரை நம்ம மறைக்கும் போது அந்த இடம் இருட்டாகுதுனால உங்களுக்கு வந்து பிளாக் ஆகிறதுனால இந்த இடம் பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு லைட்டு பார்த்தீங்கன்னா வந்து எரியுது. ஸோ இதில் என்ன வேலை நடக்குதுன்னா, இந்த எல்டிஆர் சென்சார் பார்த்தீங்கன்னா வந்து ரிலேவே ஆன் பண்ணி விட்டுடுது. இந்த எல்டிஆர் சென்சாரை நம்ம மறைக்கும் போது இருட்டாகும்போது ஸோ இது என்ன பண்ணுதுன்னா உங்களுக்கு வந்து ரிலேக்கு வந்து ரிலேயை ஆன் பண்ணி விட்டு, ஸோ அந்த ரிலேலேருந்து உங்களுக்கு வந்து பவர் சப்ளை வந்து எல்இடிக்கு, அதாவது எல்இடி லைட்டுக்கு போகுது. ஸோ அவ்வளோதான் இதில் நடக்கக்கூடிய ப்ராசஸ். ஸோ கண்டிப்பாக இந்த வீடியோ வந்து பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அதே போல் நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.